ஃபஸ்ட்டு வீடியோ கேவலமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ கேவலமாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அந்த சேனல் ஓட பேசிடுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரசன்னா. வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். இந்த சேனலில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மோட்டிவேஷ்னல், லைஃப் ஹேக்ஸு, அப்புறமா சில பிரச்சனைகளுக்கான அட்வைஸ், சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் தரப்படும். ஸோ மேற்கொண்டு எங்கேஜிங்காக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க ஒரு 8 இன்ஃப்ளூயன்சர்ஸை, அதாவது 8 யூடியூபரோட ஃபோட்டோவை போட்டு இவங்கெல்லாம் வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இவங்க வந்து வெறும் இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லை, இவங்க இன்ஃப்ளூயன்ஸரும் கூட. இவங்க இன்ஸ்பயர் மட்டும் என்ன பண்ணல, இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாங்க. அதாவது நமக்கு எல்லாருக்குமே வந்து தோணும் இருக்கும் ஒரு கட்டத்தில், நமக்கு என்ன வரும், நம்ம என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஸோ யூடியூப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை வருஷமாக நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ஐ மேட் இட். ஸோ இவங்கெல்லாம் எந்தளவுக்கு என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸில் தான் நம்ம வந்து அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மோட்டிவேஷ்னல் இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு A2D சேனல் பார்த்தீங்கன்னா பிசி பில்டு, பிசி அப்புறமா டெக்கு இந்த மாதிரி பற்றி பேசுகிற சேனல். அதுவும் இல்லாமல் A2D நந்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா மீம்ஸ் போடுவார். அப்புறமா அந்த எடிட்டிங்லாம் பக்காவாக பிரித்து மேய்ஞ்சிருவார். அது எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும். அதை வந்து நம்ம சேனல்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்கிட்ட பிசி இல்லை, ஸோ பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக பார்க்கும் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி நான்ஸ்டாப் ஸ்பீக்கர் எம்ஜி மதன் கௌரி அண்ணா தான். அதாவது ஹலோ எம்ஜி ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருப்பார், கடைசி வரைக்கும் போயிட்டே இருப்பார். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிலிப்பை சேர்ந்த நம்ம தலைவர் வன்மத்தை அதிகமாக கக்கியவர் சர்சு தான். அவர்கிட்ட பிடிச்சதே அவர்கிட்டருந்து தான் நான் கற்றுக்கிட்டே வன்மமாரு. அப்புறமா குருவாய் 2 பேரும் சேர்ந்து நிறையா இது பண்ணுவாங்க. அதில் வந்து ஆதித்யா வர்மா படத்தை ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, செம்மையாக இருந்திருக்கும் அந்த படம். அப்புறமா நிறையா இருக்குது. அடுத்தபடியாக விஜய் சித்து. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்லேயே இந்த மாதிரியான அட்ராசிட்டிலாம் நிறையா நடக்கும். அதை வந்து நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்படின்னும் போது இவங்களை வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மாதிரியும் ஆகிடுது, ரொம்ப இதுவாகிடும். ரொம்ப பர்சனலாக கனெக்டான ஒரு இதுதான் நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கனெக்ட் ஆனது விஜய் சித்து, அர்ஷத் கான் அவங்கெல்லாம். இத்தனைக்கும் அவங்க பிளாக் ஷிப்பில் இருக்கும்போது விட இப்போ அதிகமாக ரொம்ப இது காட்டுறாங்க. ஏன்னா பிளாக் ஷிப்பில் இருக்கும்போது அப்பப்போ ஒரு சீசனுக்கு இந்த மாதிரி 3 எபிசோடு 6 எபிசோடு அந்த சம்திங் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். இப்போ தனியாக அவங்க விஜய் சித்து வாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது வாரத்துக்கு 3 வீடியோ அந்த மாதிரி வருது. அதே நமக்கு பெருசாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஜேகே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கண்டென்ட் எடுத்தாருன்னா ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருக்கும். அதிகபட்சம் 38 நிமிஷம்லாம் போட்டிருக்காரு வீடியோ. செம்மையாக இருக்கும் வீடியோஸு, பார்த்து நிறையா சிரிச்சிருக்கேன். செம்மையாக இது பண்ணுவார் அவர், எடிட்லாம் செம்மையாக பண்ணுவார். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை genreviews.online. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இதோட என் வீடியோவை நான் முடிச்சு கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.